செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். தொட்டபெட்ட ரொட்டு மேல முட்டை போரோட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா அப்படின்ற இந்த பாட்டை தாவேக அரசாங்கம் தமிழ் தாய் வாழ்த்தா கொண்டு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேக அரசாங்கம் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா லயலா மணி அப்படின்ற ஒரு நபரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்த்தேன். எதுவும் பேராசிரியர்னு பார்த்தோம்னா இல்ல. சரி, வேற யாரு? எது குழந்தைகள் நலன் சார்ந்து இதுவரை இயங்கியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணோம்னா அதுவும் இல்ல. சரி, வேற யாரு? ஏதாவது கொள்கை சார்ந்து அவர் ஏதாவது இது வரைக்கும் பயணிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி அதுவும் இல்ல. சரி, யார் தான்யா அந்த நபரு அப்படின்னு நம்ம தேடும்போது தான் நம்ம கண்ணுக்கு ஒரு பொன்னான ஒரு வீடியோ ஒண்ணு சிக்குது. அந்த வீடியோல பார்க்கும்போது நம்ம ஆதன் மாதேஷ் இருக்காருல்ல, அவர் கேட்கிறாரு. விஜயோடைய கொள்கை என்ன? கொள்கை சார்ந்து தானே இயங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சில கேள்விகள்லாம் கேட்கும்போது லயலாமணி சொல்றாரு, இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, ஹிந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கொண்டு தமிழில் பாடுடி அப்படின்னு எங்க தலைவர் வந்து பாடியிருக்காரு. அப்ப அவரு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா அப்படின்ற பாட்டுல ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப ஆர்வமா நடிச்ச ஒரு நபரு நம்ம விஜய் அவர்கள். அப்ப அந்த விஜய் அவருடைய பாட்டு தான் கட்டிப்புடிடா பாட்டு. இப்ப விஜய் என்ன கட்டி புடிச்சு சுத்துறதான் அவருடைய வேலையா? இல்ல, நான் கேட்கிறேன். இல்ல. அது ஒரு சினிமா, அது ஒரு பாட்டு, அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி தாவேகாவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, முட்டாள்தனமா பேசக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க பாடநூல் கழக தலைவரா உட்கார வைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு தற்குறியா இருப்பீங்க? எந்த அளவுக்கு கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு தற்குறியை கொண்டு நீங்க உட்கார வைக்கிறீங்க பாருங்க. கொள்கை சார்ந்து பேசணுங்க. என்னங்க தெரியும் இந்த மனுஷனுக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கும் இந்த ஆளுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சாளருங்க, நல்லா பேசுவாருங்க, அறிவு சார்ந்து பேசுவாருங்க, கருத்தா பேசுவாருங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல. ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு நபர். அவரு ஜஸ்ட் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, தாவேகால கட்சியில இருக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நீங்க போஸ்டிங் தூக்கி கொடுத்துருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப சமீபத்துல சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சது. இந்த தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி இந்த வேட்பாளர்லாம் அறிவிப்பாங்கல்ல தேர்தல் நேரத்துல, அந்த நேரத்துல லயலாமணிக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும்னு ஒரு கோஷ்டி சுத்திக்கிருந்தானுங்க. பார்த்தா லயலாமணிக்கு சீட்டு கிடைக்கல. டக்குன்னு இவனுங்க எந்த மாதிரியான மீம்ஸ், எந்த மாதிரியான கருத்தெல்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா, டிவில வந்து பேசக்கூடிய நம்ம டிவிகே ரமேஷுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்து, அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்காரு. அப்ப டெஃபினட்டா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல லயலாமணிக்கு சீட்டு கொடுத்து அண்ணன் எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்தையே அதிர விட போறாரு அப்படின்னு இந்த தற்குறிங்கெல்லாம் பேசி இருந்தானுங்க, உருட்டி இருந்தானுங்க. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து மிக முக்கியமான ஒரு துறை, தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. கொள்கை சார்ந்து எதிர்க்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய, குறிப்பா பாஜக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் உள்ள வரக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு நபரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். நான் என்ன கேட்கிறேன், பேராசிரியர் அப்படின்ற தகுதிக்கு உட்பட்ட நபர்கள் யாருமே இல்லையா? தாவேகால யாருமே இல்லையா? என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன தாவேகால இருக்கிற பூரா பேரை என்ன முட்டா பயலுகளா? அவங்க படிக்கவே எல்லாம் பண்ணிக்கினி வச்சுக்கிருந்தாங்களா? அப்படி சொல்லக்கூடாது இல்ல, அப்படி பேசக்கூடாது இல்ல, அப்ப நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது இல்ல. குறைந்தபட்ச நம்ம பிள்ளைகளுடைய, நம்ம மாணவர்களுடைய நலனை நீங்க கொஞ்சமாவது கவனத்துல எடுத்திருக்க வேணாம்? அப்படியே திரும்பி செங்கல்பட்டுல பார்த்தோம்னா சிறார் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பசங்க கேட்டை உடைச்சிட்டு, அதாவது ஜெயில உடைச்சிட்டு ஓடி போயிருக்கிறானுங்க. போறவனுங்க போற வழியில 2-3 பொதுமக்களை தாக்கி அவங்களுடைய வண்டிய திருடிட்டு ஓடி போயிருக்கிறானுங்க. நான் இப்பயும் சொல்றேன், தாவேகாவோட ஆட்சியில யாருக்குமே துளி அளவு கூட இந்த குற்றவாளிகளுக்கு பயம்ங்கிறதே இல்ல. செங்கல்பட்டு ஆத்தூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தங்கியிருந்த அரைக்கதவுகளில் காங்கிரீட் சுவற்றை உடைத்து தண்டனை பெறும் 10க்கும் மேற்பட்ட சிறார்கள் தப்பிய நிலையில் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். சீர்திருத்த பள்ளியில் இருந்து தப்பிய சிறார்கள் சாலையில் சென்ற மூவரை தாக்கி அவர்களின் பைக் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஜெயில உடைச்சிட்டு இன்னைக்கு அந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில இருந்த பசங்க ஓடி போயிருக்கிறானுங்க. இந்த செய்தியெல்லாம் பேசணுங்க, மக்கள் மத்தியில கொண்டு போய் பேசணும். இங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. இந்த செய்தியை எடுத்து விவாதம் பண்ணணும். சாதாரண நியூஸ் இல்லைங்க. ஜெயில உடைச்சிட்டு பசங்க ஓடி போயிருக்கிறானுங்க. இதென்ன கத்தி படமா?
கத்தி படத்துல விஜய் அப்படிதான் ஜெயில உடைச்சிட்டு ஓடி போவாரு. ஜெயில இருந்து திருட்டுத்தனமா ஓடி போவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஓடி போயிருக்கிறானுங்க. தாவேக ஆட்சியில மட்டும்தான் இன்னைக்கு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. உங்களுக்கு நிர்வாகம் தெரியலடா அப்படின்னு சொன்னோம்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது நல்லா கவனிங்க. இவனுங்க ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைமை அதிகாரியா கமிஷனரா இவரை தூக்கி போட்டாங்க. யாரு? நம்ம அருண்குமார் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அவரை வேற ஒரு போஸ்டிங்க்கு மாத்தி உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில நீங்க உட்கார வச்சீங்க? எதுக்கு இன்னைக்கு அவரை மாத்திருக்கீங்க? எந்த விளக்கமும் கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ சொப்பு சாமா வச்சு குழந்தைங்க விளையாடும்ல அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை சொப்பு சாமா மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் மீது வன்மத்தை கக்க வேண்டியது, அவதூறு பரப்ப வேண்டியது. அவங்க தான் அந்த கரூர் குற்ற சம்பவத்துக்கு காரணம், அவங்க தான் காவல்துறை தான் வலுக்கட்டாயமா கொலை பண்ணாங்கன்ற ரேஞ்சில விஜயே போயிட்டு ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜயே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க அரசு நிர்வாகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கட்டுப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சர் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு இவர் ஆட்சியில பாடநூல் கழக தலைவரா இன்னைக்கு லைலாமணின்னு சொல்லி ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு தற்கொலையை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா சிறார் சீர்திருத்த பள்ளியில பசங்க ஜெயில உடைச்சிட்டு ஓடி போறானுங்க. இதுவாவது பரவாயில்ல. அரியலூர் மாவட்டத்துல எல்லாம் ஸ்கூல் பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்க இவங்க எல்லாம் ஒயின் ஷாப் அடிச்சு நொறுக்குறாங்க. சமீபத்துல வீடியோக்கள் ஒரு 2-3 நாளா வைரலா போயிட்டு இருந்து நான் பார்த்துட்டு ஒன்னு ஏதோ பழைய வீடியோ இருக்க போது நினைச்சு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அப்புறமா அதை பத்தி விசாரிப்போமேனு உள்ள இறங்கினாதான் தெரியுது அந்த பிள்ளைங்க எதுக்காக போராட்டி இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. அது ரொம்ப நாளா அந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வரவனுங்க அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணிருக்கிறானுங்க. பல முறை மனுக்கள் கொடுத்தோம் அந்த ஒயின் ஷாப் மூடப்படல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. திமுக ஆட்சியிலையும் மூடப்படல, தாவேக ஆட்சியிலையும் நாங்க 700 சில்லற கடைகளை மூடணும்னு முதலமைச்சர் பேசுறாரு. ஆனா இந்த கடை மூடல, இந்த கடை இயங்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க டென்ஷன் ஆகி போராட்டம் பண்ணி அந்த ஒயின் ஷாப்பை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. காவல்துறை என்ன தெரியுமா பண்ணுது? போயிட்டு தான் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த பிள்ளைங்களை, சின்ன சின்ன பசங்களை அடிச்சு புடிச்சு விசிறி தூக்கி போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கையில காயமா. ஒரு 3 பொண்ணுங்க பாவம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை அடிபட்டு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அவங்கள வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல சில நபர்கள் இந்த செய்திகளை கொண்டு சேர்க்கிறாங்க. கஷ்டமா இருக்கு. நான் தாங்க தாய் மாமன் குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு பேசுறாரு. ஒரு தாய் மாமன் பாக்குற வேலையா இது? நீங்க தாய் மாமன் தானா இல்ல எந்த டேஷ்? நீங்க என்ன டேஷ் மாமன்? நீங்க எனக்கு புரியல. ஏங்க இவ்வளவு கேவலமான உங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? இதை பத்தி எவனுமே பேச மாட்டானுங்க. இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா விஜய் ரோட் ஷோ போறாரு. என்னடா ரோட் ஷோ அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா அவரு இன்னைக்கு அவரோட தொகுதியில போயிட்டு எம்எல்ஏ ஆபீஸ் திறக்க போறாராம். பாலிமர் செய்தி இதை மட்டும் தான் லைவ் நியூஸா போட்டுட்டு இருக்கிறான். இன்னும் சில ஊடகங்கள் இதை மட்டும் தான் போடுறாங்க. வேற யாருமே இந்த அரியலூர்ல நடந்த இந்த மாணவர்களுடைய போராட்டம் சம்பந்தப்பட்டோ இல்ல இந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில அங்க இருக்கக்கூடிய பசங்க திருட்டுத்தனமா ஜெயில விட்டு ஓடி போனதோ, அது ஜெயில உடைச்சிட்டு அவங்க ஓடி போயிருக்கிறானுங்க, இதை பத்தியோ இல்ல இந்த பாடநூல் கழக தலைவரா இன்னைக்கு ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு தற்கொலையை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்களே, இதை பத்தியோ பேசவே இல்லை. எதுக்கு இந்த ஆட்சி? எதுக்கு இந்த மானங்கட்ட ஆட்சி? எதுக்கு இந்த துப்பு கட்ட ஆட்சி? எதுக்கு நீங்களாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கேவலமா இருக்குடா. உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா? நான் இப்பயும் சொல்றேன், வாடா படம் சொல்றதுக்கு நான் யாரை மென்ஷன் பண்றேன்னா தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய நபர்களை பார்த்து சொல்றேன். தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவனா தற்கொலை கிடையாது. ஆனா இன்னைக்கு தாவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கோ முட்டு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் சரிதான் சொல்லி பேசக்கூடிய நபர்களை தான் நான் தற்கொலைன்னு சொல்றேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கடா. தப்பு நடக்குது. உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா? மண்டையில ஏறுதா ஏறலையான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து முட்டில் இருக்க மூளையை தூக்கி மண்டையில சொருவு. மூளை கொஞ்சம் வேலை கொடு. விஜய் எங்க போனாலும் நான் நல்லவன் இதை மட்டும் தான் பேசுறாரே தவிர மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறங்கிறத பத்தி அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பேசல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பேசல. அவ்வளவுதான். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திமுக குறை சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையில குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றத்துல நீதித்துறையில ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. இவனுங்க விளங்குவானுங்களா?
முதல் ஊழலே நீதிமன்ற ஊழல். 100 கோடி ரூபாய்க்கு மேல காசை வாங்கிட்டு தாவேகாவுல அவங்களுக்கு விருப்பப்பட்ட நபர்களுக்கு அவங்க போஸ்டிங் போட்டு கொடுக்கறதா தாவேகாவுடைய ஒரு வழக்கறிஞருக்கு போய் நீதிமன்றத்துல மனு கொடுத்துருக்காங்க. காவல்துறை கிட்ட போனா இங்க ஒண்ணு நடக்காது, நம்ம நீதித்துறைக்கு போயிடுவோம், அங்கதான் ஸ்கேம் நடக்குதுன்னா நம்ம அங்க கிளம்பி போய் மனு கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறையில தனியார் பள்ளிகள்கிட்ட வசூல் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிக்கல். அதை மறுத்து இது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில இருந்து எந்த ஒரு விஷயமும் வரல. அப்ப அது உண்மை. அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா இப்போ கோவில் நிலங்கள்ல கோவில் சொத்துக்களை ஆட்டையை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்குள்ளேயும் பார்த்தா செய்திகள் பரவலா வந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்த்தும் அதை மறுத்தும் இங்க யாரும் பேச காணோம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேராபத்துல இருக்கும். ஒரு கொள்கை சார்ந்து ஒருத்தன் நம்மளை எதிர்க்கிறானா பிரச்சனை இல்லை. ஒரு காரணத்தோட ஒருத்தன் வந்து நம்ம சண்டை போடுறான்னா நம்ம இறங்கி சண்டை போடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காரணமே இல்லாம சில பேர் ரோட்ல கத்திட்டு போறானுங்க, சண்டைக்கு வரானுங்க அப்படின்னா அவனுங்க பைத்தியக்காரன்னு அர்த்தம். இந்த பைத்தியத்தை நம்ம எதிர்க்கணும்னா நல்லா இருக்க நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். அப்பதான் இந்த பைத்தியம் யாருன்னு நம்ம களை எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் நல்லா படிச்ச, நான் கூட இத்தனை நாளா சரி பெரிய ஆளுதான் அவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கெல்லாம் தற்கூரி மாதிரி பேசிட்டு இருக்கிறான். என்னப்போ அதனால என்ன, இதனால என்ன, உங்க நடக்கலையா, இங்க நடக்கலையா, அட அறிவு கட்ட குக்கருங்களா, அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு சொல்லி தாண்டா இன்னைக்கு மாற்றம்னு ஒண்ணு உட்கார வச்சிருக்கிறோம். ஆனா எவனை நம்ம மாற்றம் நம்பினோமோ இன்னைக்கு அவன் தான் நீதித்துறையில ஊழல் பண்றான். திமுகவும் அண்ணா திமுகவும் நீதித்துறைக்குள்ள போய் ஊழல் பண்ணதா இதுவரையும் நான் எதுவுமே ஒரு செய்தி பார்த்தது இல்லடா, ஒரு செய்தி பார்த்தது இல்ல. அப்பட்டம் கேவலம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஒண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜயோடைய பாடல், விஜயோடைய சினிமா, விஜய் பத்தின விஷயங்கள் இதை தான் கொண்டு போய் நம்ம பிள்ளைங்க கிட்ட சேர்க்க போறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். ஆல்ரெடி பிள்ளைங்களை வச்சு அரசியல் பண்றானுங்க. பிள்ளைங்களை வரிசையா நிக்க வச்சுக்கிட்டு விஜய் மாமா வாழ்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போற பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவனுங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம தான் முன் வந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் லேட் ஆகும், புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனா நமக்கு வேற வழி இல்லை. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நீங்க சில உண்மைகளை, கசப்பான உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட நபர்களுக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.